அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் அவங்க ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தியிருக்கிறாங்க. அதில் தம்பி இடும்பவனம் கார்த்தி நம்ம பேராசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோ நாள் பேசி அவரை எதுவுமே சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கூட அதனால தான் இல்லாட்டி காலையே எழுந்திரிச்சு பேசியிருந்தோம் அப்படின்னோம்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக நமக்கு ஏதாவது ஒரு வார்த்தை விழுந்துடும். அவர் அண்ணன் நம்ம சொல்லியிருக்கிறோம். அவரும் அதே போல் தான் சீமானண்ணன் அண்ணன் சொன்னார். ஆனால் இன்றைக்கி அவர் பேசுகிற பேச்சு எப்போதுமே தேர்தல் வந்துச்சுன்னா ஒரு பொம்பளை இறக்கி விட்டு பாலியல் குற்றவாளி சீமான் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ சமீப காலமாக இவங்களே ஆம்பளையே பொம்பளை மாதிரி மாறிடுறாங்க. இந்த புரணி பேசுகிறது, இல்லாததெல்லாம் பேசுகிறது, மனித உருவத்தில் இவங்க தான் மனித புனிதர் மாதிரி பேசுகிறது. இங்கே நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்களாம் பிளப்பு நடத்துறதுக்காக ஏதோ தேராத கூட்டமாக இங்கே சீமான்லாம் தலைவர்லாம் கிடையாது, அவரெல்லாம் பேசலாமா? என்ன கல்யாண சுந்தரம், நல்லா தானே இருந்தீங்க, என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? ஏதோ புத்தகத்தில் எழுதுனதை நல்லா படிப்பீங்க, மனப்படம் பண்ணுவீங்க. எங்கள் வீட்டில் ஒரு 3 வயசு பையன் ஒருத்தன் இருக்கிறான் அஸ்வின்னு சொல்லிட்டு, என் தங்கச்சி மாவன், அவனும் அப்படி தான். அப்படி பார்த்தானா சக்குன்னு மனப்படம் பண்ணுவான். அதனால் அவன் பெரிய அறிவாளின்னு கிடையாது. அதே தான் நீங்களும். என்ன பேராசிரியர் புரியலையே. சீமான் அடையாளம் காட்டலைன்னா கல்யாண சுந்தரம் இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சியில் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருக்க வேண்டிய ஒரு ஆள், அவ்வளோதான். என்னமோ மனித புனிதர் மாதிரி அங்கேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா திமுக அண்ணா திமுக ஒன்று தாங்க. இந்த பழைய படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு காலகட்டத்தில் இந்த ரஜினியும் கமலும் இணைஞ்சு நடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இணைஞ்சு நடிக்கும்போது ஒரு வருமானம் ஒரே ஒரு ப்ரொடியூசருக்கு இல்லை ஒரே முதலாளிகளுக்கு போய் சேர்ந்துருந்தோன்னே அந்த ரஜினிகாந்தும் இந்த கமலஹாசனும் என்ன செய்கிறாங்க, அவங்கக்குள்ளே பேசுகிறாங்க. பேசும்போது அந்த கமலஹாசன் அந்த ஐடியா கொடுக்குறாரு, வேணாம் ரஜினி, நம்ம 2 பேரும் 2 ட்ராக்கில் போவோம், அப்போ தான் நீயும் காசு பார்க்கலாம் நானும் காசு பார்க்கலாம், நம்ம 2 பேரையும் வச்சு எவனோ ஒருத்தன் பார்த்துட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வரானுங்க. என்ன செய்கிறாங்க, அவர் அதுக்கப்புறம் திருப்பி இங்கே நடிப்புக்கே பெரிய ஒரு அரசனாக கமலஹாசன் திரையுலகத்தில் வந்துடுறாரு. சூப்பர் ஸ்டாருங்கிற பேரில் ரஜினிகாந்த் வராரு. இவரும் கோடீஸ்வரர் ஆகிறாரு, அவரும் கோடீஸ்வரர் ஆகிறாரு. இது திரையுலகத்தில் நடிப்புக்காக. ஆனால் திரையுலகத்தில் மிகப்பெரிய ஒரு ரஜினிகாந்த் கமலஹாசன் நடிப்புக்காக ஒரு நண்பர் கூட்டம் ஒன்று இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா அது யாருன்னா கல்யாண சுந்தரமும் நம்ம அண்ணன் 2 பேருமே, நம்ம அண்ணன் ராஜீவ்காந்தி அண்ணனும் 2 பேருமே. இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு குற்றம் நடக்குதுன்னா அது எந்த இடத்துல இருந்தாலும் குற்றம் தான், அது எவன் செஞ்சாலும் குற்றம் தான் பேசுகிறோம்ல. நாம் தமிழர் கட்சியில் இவங்களுக்கு இருந்த காலத்தில் நானே போய் சொன்னால் கூட அது பேச மாட்டாங்க. இதுதாங்க இங்கே இதெல்லாம் நடக்குதுங்களா, சரி பண்ணுங்க, அப்போ தாங்க கட்சி வளரும்னா. வளரணும்னு சில பேர் வேலை பார்ப்பாங்க பாருங்கள். அவங்கள வளர விடாமல் பார்த்துக்கிற வேலையே முழுசாக பார்த்துட்டு இருந்ததில் பல கூட்டம் இருந்துச்சு, பல குரூப்பே இருந்துச்சு இதில். ஏன்னா என்கிட்ட இந்த மறைச்சு பேசுகிறது, இந்த முறைச்சிக்கிட்டு பேசுகிறது, இதெல்லாம் ஆகாது. அது எந்த வழியில் பார்த்தாலும் இவர்களை விட நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் இனத்துக்கும் அதிகமான உழைப்பை போட்டவனா, பணத்தை வச்சுக்கிட்டு அந்த பணத்தில் இருக்கிற செலவு பண்ணுறவங்க பல பேர் இருக்கிறாங்க. ஆனால் என்ன மாதிரி எதுவுமே இல்லாட்டினாலும் உணர்வை வச்சுக்கிட்டு முழுவதும் தான் உழைப்பை கொடுத்துட்டு நாம் தமிழர் கட்சிக்கு முழுமையாக அரணாக நின்றுக்கிட்டு அண்ணன் சீமான் கரத்தை வலுப்படுத்த நிற்கிற கோடிக்கணக்கான தம்பிகள் இங்கே வந்துட்டான். அது பொறுத்துக்க முடியாமல் இந்த ரஜினிகாந்த் கமலஹாசனும் செஞ்ச மாதிரி இவங்க ஒரு ஆள் திமுகவில் போய் ஜாயின் பண்ணுறாரு, ஒரு ஆள் அண்ணா திமுகவில் போய் ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணி 2 பேரும் நல்லா அதில் அதிகமாக ஆதாயத்தை வச்சுக்கிட்டு சம்பாரித்தவர் இந்த பெயிண்ட் கான்ட்ராக்டர் அது இதுன்னு இப்போ நான் சொல்லப்போ எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வந்ததில் நம்ம ராஜீவ்காந்தி அண்ணன். இவர் கல்யாண சுந்தரம் அண்ணன் என்ன செய்கிறாரு, அண்ணன் தான் சொல்லி அவனு ஒரு வழி இல்லை. அவர் என்ன செய்கிறாரு, அங்கே இப்போ அடுத்தது டேய் ராஜு நீ எடுத்துகிட்ட அடுத்த நான்டா அப்படின்ற ஒரு நல்ல ஒரு முடிவில் இருக்கிற சமயத்தில், ஏன்னா அறிவாளிகள் எல்லாருமே வெளியில் போனதுக்கப்புறம் நாம் தமிழ் கட்சி இல்லாமல் போயிடும் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்துருக்குறாங்க. பல கூட்டங்கள்லாம் போட்டாங்க. இந்த கும்பகோணத்தில் போய் கூட்டம் போட்டாங்க, தஞ்சாவூரில் போய் கூட்டம் போட்டாங்க, பல இடத்துல கூட்டம்லாம் போட்டாங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து அப்படி பிரிஞ்சு போய் இன்னமும் அவ்வளோதாங்க நாம் தமிழர் கட்சி, அதெல்லாம் இன்னமும் அவ்வளோதான், இது எதுவுமே செய்ய முடியாது, அது எந்திரிச்சு வரதே வேஸ்ட்டு, அதெல்லாம் எல்லவே இயலாது அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இயற்கை வரலாற்றை ஒழுங்காக தெரிஞ்சவனுக்கு நல்லா தெரியும். பேராசிரியருக்கு தெரியுமானு தெரில, இல்லை இங்கே நாம் தமிழ் கட்சியில் இருந்தப்போ படிச்சுக்கிட்டு இருந்தார், இப்போ படிக்கிறாரா என்னங்கிறதுன்னு தெரில. ஏன்னா பச்சை பொய்யா பேசுகிறாரு. நாஞ்சில் சம்பத் இருந்த இடத்த நிறைவேற்றுறாரு. அதிமுகவில் இன்றைக்கி கல்யாண சுந்தரம் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டார். நான் பார்த்தேன். இதே போன தேர்தல் அவர் சமயத்தில் பரப்புரை வந்திருந்தப்போ நானே போய் பார்க்குறேன். ஏன்னா அது ஒரு நட்பு ரீதியாக மரியாதையாக போன வழியில் அவர் பேசுகிறாரு. நம்ம வேலையை முடிச்சுட்டு போகும்போது அவரை பார்த்து சந்திச்சுட்டு போகிறோம். ஆனால் தம்பி இடும்பவனம் கார்த்தி வச்ச தர்க்கத்தை இங்கே அது போல் இப்போ பாலியல் குற்றச்சாட்டை நீங்கள் சொல்கிறீங்க திமுகவில்,
அவங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்குமாங்கிறீங்க. அதே போல் தான் அதிமுகவில் நடந்தப்போ இவங்களுக்கு இல்லாமல் நடந்திருக்குமா? அந்த பெண்லாம் கதறிஞ்சிங்களே. அவன் வந்து ரொம்ப சாஃப்டாக பேசுவான் கார்த்தி. அதனால் வந்து அவன் பார்க்க அந்த குரல் தான் ஒரு இதாக இருக்குமே தவிர அவன் நல்ல பையன். அவன் இது நம்மளாக இருந்தால் கேட்டிருப்போம். உன் காதில் என்ன இதாக இருந்துச்சு, எதை வச்சு அடைச்சிருந்த அப்படின்னு வந்து கேட்டிருப்போம். ஆனால் அவன் அதெல்லாம் கேட்கல. கேட்காம என்ன சொல்கிறான், அது சிபிஐக்கு மாற்றி விட்டாங்களாம். அப்புறம் எதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் போலீஸு, எதுக்கு முதலமைச்சர் கையில் வந்து போலீஸு, எதுக்கு வந்து இப்போ சரிங்க திமுக எதிர்க்கட்சியாக இருந்துச்சு இல்லைங்க. திமுக எதிர்க்கட்சியாக இருந்தப்போ எவ்வளோ போராட்டங்கள் நடத்தியிருக்கு. அதிமுக 4 ஆண்டுகளில் எத்தனை போராட்டங்கள் நடத்தியிருக்கு. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும்ல. தஞ்சாவூரில் ஒரு 685 தெருவுன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே தான் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு மேலே வந்துருச்சு. அத்தனை தெருவில் பிரச்சனை இருக்குல்ல. நான் மாநாடு செய்தி குழுமம் மூலியமாக வந்து பேசி வாங்கடா உங்க வாயில நான் புத்தா வச்சிருக்குன்னு கேட்டால் கூட எவனும் வர மாட்டாங்க அதிமுகவிலேருந்து. இப்படி தானே ஒவ்வொரு ஊர்லேயும். எந்த ஊர்லையாவது திமுகவுக்கு சரியான எதிர்கட்சி வந்து அதிமுக இருந்திருக்கா? நாம் தமிழர் கட்சி இருந்திருக்கு. சீமான் வளர்ப்பு அந்த இடத்துல இருந்திருக்கு. நாம் தமிழர் கட்சி தான் முழுமையாக பேனா வைக்கக்கூடாதுன்னு போராடி கருணாநிதி அவர்களுக்கு பேனா வைக்காமல், பேனா சிலை வைக்காமல், மக்கள் பணத்தை வந்து வீணடிக்காமல் காப்பாற்றுறது சீமான். ஏன் உங்கள் தலைவர் எங்கே போனார்? ஐயா எடப்பாடி பழனிசாமி செய்கிற தவறு இது போல் சில பேர்கள்லாம் கூப்பிட்டு வச்சக்கூடாது. என்னமோ மனித புனித கட்சியில் போய் சேர்ந்துட்டோம். அதிமுக வந்து பெரிய மனித புனித கட்சி. அங்கே வந்து அப்படி முழுமையாக வந்து மக்களுக்காக உழைக்கிறதுக்கு, மகளிருக்காக உழைக்கிறதுக்கே உண்டான கட்சி அப்படின்ற மாதிரி பேசக்கூடாதுல்ல. போகிறீங்க, பொழைக்கிறீங்க, போய் நமது அம்மா அப்படிங்கிறதுல ஒரு ஆசிரியராக இருக்கீங்க, ஏதோ ஒரு வவுச்சர் பார்க்குறீங்க, போகிறீங்க, அதோடு இருந்துக்கணும். அதை விட்டு வந்து இங்கே நாம் தமிழர் கட்சியை வந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து பேசுகிறீங்களே. இங்கே நம்ம விக்னேஷ் அம்மா வந்து சீமான் பார்த்துருவாரா? எவ்வளோ ஒரு அனுமாமா பார்த்துருவாரா? நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அனுப்பி ஐயா மரியாதை உரியவர், சரி மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அனுப்பி நம்ம அம்மையார் சசிகலா அவர்களை பார்க்க சொல்லுங்களேன். பார்த்துருவார் அவர்? இங்கே கூவத்தூர்னு ஒரு இடமும் அங்கே அக்கிரமங்களும் நடக்காமல் மட்டும் இருந்திருந்தால் வெளியில் வந்து தெரியல அந்த முகங்கள் வந்து உங்களோட முகங்கள்லாம் இருக்குல்ல, கோர முகங்கள், அது வந்து வெளியில் வந்து என்னைக்காவது ஒரு சமயத்தில் இறைவனும் இயற்கையும் வந்து வெளியில் படுத்திட்டானா எல்லா தமிழ்நாட்டு மக்கள் காரி துப்புவான். சண்டை போட்டான்னு பேசிக்கிறாங்களே இன்றைக்கும். அன்றைக்கி நீங்கள் வந்து அப்படியா? சீமானை வந்து ஒரு நடிகை அனுப்பி ஒன்று ஒன்றா பேசி 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 கொண்டாந்தீங்க. இன்றைக்கி நீங்கள் அன்றைக்கி தம்பி கார்த்தி பேசுனதுக்கும் நீங்கள் வந்து சீமான் மேலே வச்ச அந்த குற்றச்சாட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? தகுதியே இல்லாத தலைவன் சீமானுங்கிறீங்க. உங்கள் கட்சியில் எல்லாம் தகுதியோடு தான் இருக்கிறாங்களா? இப்போ வந்து பெண்கள் பாதுகாப்புக்காக சட்ட ஒழுங்கை காப்பாற்றுறோன்னு சொல்லி வந்து இப்போ போராட்டம் நடத்துனீங்கல்ல. அப்போ அமைச்சர் கேட்டார், அதே அம்மையார் ஜெயலலிதா இருந்தால் கேட்டிருப்பார் அந்த வார்த்தையை. ஏங்க இங்கே வந்து புடவை கொடுக்குறீங்க, இங்கே அதுக்கு புடவை மட்டும் கொடுத்தீங்கன்னா பாவடை கட்டாமல் எப்படிங்க இருப்பாங்க? இதை வந்து அம்மையார் ஜெயலலிதா கேட்டிருப்பாரா? அவரெல்லாம் நீங்கள் அமைச்சராக வச்சுக்கிட்டு இல்லையா? நீங்கள் இன்னொரு அமைச்சர் எனக்கு வந்து அவங்கள தான் பிடிக்கும், அந்த நடிகை என்னோட அனுப்பி விடுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் கனவு சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு உங்களை விடவும் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், உங்களை விடவும் திமுககாரன் இந்த மண்ணுக்கு சிலது செஞ்சிட்டானே தவிர, ஆனாலும் உங்களை விட இவனுங்க நல்லவங்க. இப்படி கம்பேரிசன் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை விடவும், நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், நல்லவங்க முழு நல்லவங்கன்னு சொல்ல, உங்களை விட இவங்க நல்லவங்க. ஏன்னா வந்து எதிர்க்கட்சியாக இருந்தால் ஏதாச்சும் போராடுவாங்க. இவங்களுக்கு என்ன நேராக இவங்க வந்து ஒரு விஜயோட வெர்சன், இவங்க ரசிகர் மனப்பான்மையோடு தான் இருப்பானுங்க. வந்தால் நேராக முதலமைச்சராக தான் வருவாங்க, வேறு யாரையும் சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த பங்கு பிரிக்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. இதுதான் அதிமுகவோட வரலாறாக இது வரைக்கும் இருந்திருக்கு. இவங்க 2 இடத்துல திமுக அதிமுகவில் பிரிஞ்சு போகிறாங்க. நம்ம ஆட்கள், நம்ம நாம் தமிழர் கட்சியிலேருந்து போகிறவங்களுக்கு திமுகவில் போனால் சீமானை விமர்சிக்கணும், அதிமுகவில் போனால் விமர்சனத்தை அப்படி குறைச்ச மாதிரி வச்சுருக்கணும். இதுதான் வந்து அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டு. இப்போ வந்து எப்படி இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்த காங்கிரஸ் கட்சிக்கும் இருக்கும்ல, அது போல தான் இவங்களும் வந்து என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சாலும் கூட இவங்க கொஞ்சம் தீவிரமாக செய்வாங்க, இவங்க கொஞ்சம் அப்படி சாஃப்டாக செய்வாங்கள்ல. அதுதான் திமுகவும் அதிமுகவும் உள்ள தான். அதில் ஆணாக இருக்கும், இல்லை ஆணாக இருக்காது, அவ்வளோதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள வித்தியாசம். அதில் காங்கிரஸு, இதில் வந்து பிஜேபி, இவ்வளோ தான் ஒரு வித்தியாசமாக தவிர ஒரு பெரிய வித்தியாசம்லாம் இந்த மண்ணில் கிடையாது. இவர்கள் மூலியமாக வந்து ஒரு மாற்றம் ஏற்படுமா அப்படின்னா மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இது வரைக்கும் ஏற்பட்டிருக்கு. யார் யாரெல்லாம் வந்து உண்மையாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை அடையாளப்படுத்தி காட்டினாங்களோ அத்தனை பேருக்குமே வந்து ஒரு துரோகம் தானம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்ல சாமி, எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் ஊடகவியலாளர் நானும் சொல்கிறேன், ஆமாம் அப்படி தானே பண்ணியிருக்குது. என்ன இவர்கிட்ட ஒன்றுனா அப்படியே மாற்றி 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 போயிடுவாப்புல. அதிமுக கட்சி மனித புனித கட்சியாட்டம்லாம் பேசக்கூடாது. இன்றைக்கி சாராயம் வந்து இருக்கிற அந்த டாஸ்மாக் கடையில் உங்களுக்கு பங்கு கிடையாதா?
உங்கள் ஆட்கள் யாரும் செய்யலையா? மணல் கடத்தலில் யாருமே கிடையாதா? உங்கள் அமைச்சர்கள் எல்லாமே மனித புனிதர்களா? அப்புறம் ஏன் வந்து வாயில் தான் வந்துரும்ல இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு எனக்கும் வந்து ஒரே ஒரு இதுதாங்க. நான் ஒரு இதில் வச்சு நடத்திட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும், எங்கள் அண்ணனுக்கு நல்லாவே தெரியும். அது மூலியமாக ஒவ்வொரு பகுதியில் நடக்கிற பிரச்சனையை நெஞ்சூரத்தோட, வீரத்தோட, மானத்தோட சீமானின் தம்பியை எடுத்து காட்டிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஒரு பத்திரிகையோட ஆசிரியராக இருக்கீங்க. நீங்கள் வச்சுருக்க பத்திரிக்கை எவனோ ஆரம்பித்து வச்ச பத்திரிக்கை, அந்த பத்திரிகைக்கு நீங்கள் வந்து ஆசிரியர். அது மூலியமாக என்னென்ன புரட்சிகள் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. சீமான் தம்பிகள் ஒவ்வொரு ஊர்லேயும் இருந்து அவன் எவ்வளோ நன்மைகள் செய்கிறான்ல, அதுபோல் இங்கே இருக்கிறவன் அதிமுகவில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் செஞ்சுருக்கீங்க நன்மைகள்ங்கிறது. நன்மைகள்னால் என்னன்னு தெரியுமா? எதிர்த்து பேச தெரியுமா? ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து கவுன்சிலர்கள்னு ஒருத்தவங்க இருந்தாங்க இல்லை, அந்த கவுன்சிலர்கள் செஞ்சாங்களா? எதுவுமே எதிர்கட்சிக்குன்னு எதுவுமே செய்யலை. அதனால் நீங்கள் பேசுகிறதெல்லாம் வெக்க போடணும். எப்போ தெரியுமா கோவம் வரும் ஒரு மனுஷனுக்கு? அதே போல் அண்ணன் கல்யாண சுந்தரத்துக்கும் கோவம் வந்துருக்கு. அப்படி காத்துக்கிட்டு நம்ம தாண்டா ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு நின்ன சமயத்தில் நாம் தமிழர் கட்சி இவ்வளோ பெருசாக வளரும்னு இவங்க யாருமே நினைக்கல. திருச்சி மாநாடு போட்டதுக்கு அப்புறமே பல பேர் அப்படி கொதிக்கிறாங்களே, அதான் பார்க்குறேனே. அது வரைக்கும் ரொம்ப நல்ல மாதிரியே இருந்தாங்க. சீமான் வந்து வரணுங்க, அவரெல்லாம் வரணுங்க. ஆனால் நன்றி கெட்டத்தனமாக பேசுகிறதுக்கு வார்த்தை வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வந்து நன்றி கெட்டத்தனமாக வந்து சீமான்கிட்ட இருந்துட்டு ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா இப்போ தான் ஒவ்வொருத்தனோட முகமுடியும் வெளியில் வர ஆரம்பிக்குது. இது நல்லதா அப்படின்னு பார்த்தா அவர்களுக்கும் இயற்கைக்கு ஒரு பதில் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் வரும். கண்டிப்பாக இவங்க பதில் சொல்லுவாங்க. என்னமோ சீமானு வந்து இந்த இடத்துல எல்லா மண்ணையும் வறண்டி தின்ன மாதிரியும், ஆட்சி அதிகாரத்துலேருந்து எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு இருந்த மாதிரியும் பேசுகிறாங்க. எடுத்து பேசணும்னு வச்சுங்க, நிறைய விஷயம் பேசுகிறாப்புல இருக்கும். ஒழுக்கத்தை பற்றிலாம் அதிமுகலாம் பேசாதீங்க. அங்கே திருச்சியில் நிறையா பேசுகிற மாதிரி இருக்கும். சென்னையில் உள்ள சிலையை கூட நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும். நிறைய பேசுகிற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம இறந்த தலைவர்கள்லாம் வந்து அதுக்குள்ளே இடக்குள்ளே வந்துடுவாங்க. அதனால் அதெல்லாம் விட்டுருவோம். அம்மா இங்கே இருக்கிற நம்ம மன்னாருடைய அம்மாவும் நாங்கள் என்றைக்கு வேணால் நாங்கள் வந்து பார்த்துக்குறோம். அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. நாங்கள் ஒன்றும் ஆட்டை போட்டதும் போகல. அந்த தம்பி வந்து மனித புனிதனாக இருந்து எங்களுக்காக நின்றுட்டு இருந்த தம்பி. உங்களை மாதிரி கிடையாது. இருக்க வரைக்கும் மனித புனிதனாக இருந்தான். இன்றைக்கி அப்படி தான் வந்து அவனோட ஆத்மாவுக்காக நாங்கள் வந்து இன்றைக்கும் அவனுக்காக நாங்கள் வந்து நின்றுட்டு தான் இருக்கிறோம். அதே சமயத்தில் அவன் செத்து போனாலும் வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனால் சீமான் கூட பல பேர் வந்து இன்றைக்கி சீமான்ட்டு வெளியில் போயிட்டு இருந்தாலும் வாழ்ந்தாலும் செத்து போயிட்டீங்க. இங்கே தமிழ் தேசியம் அப்படிங்கிறத என்னங்கிறதே தெரியாமல் உள்வாங்காமல் ஒன்று உள்ளே வந்து அது வளரவே கூடாதுங்கிற எண்ணத்தில் இருந்திருக்கீங்க பாருங்கள் எல்லாருமே. அதை நினச்சா தான் இன்றைக்கி இதாக இருக்குது. தலைவர் பிரபாகரன் அப்படியே ஆட்டிக்கிட்டு வர்றது இப்போ எங்கே போச்சு? இப்போ என்னாச்சு? இப்போ அங்கேருந்து ஏதாவது ஒன்று பேச முடியுமா? அப்படி ஒரு துண்டை ஒன்று போட்டுட்டு புரோக்கர் மாதிரி அங்கேருந்து வந்து அவங்க எங்கே பேசுகிற பேச்சு பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்குது. மக்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. அதிமுகங்கிறது ஒரு பெரிய இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் எடுத்துக்க வேண்டாம். முன்னாடி உள்ள அந்த டிவிக்கு தாவேக்கா விஜய் இருக்காங்கல்ல, அதுபோல் தலைவர், அதுபோல் அடுத்தது நான் வந்து பேச விரும்பல, அதுபோல் நடிகை தான் அடுத்த நடிகை. இன்றைக்கி அதுக்கு எப்படி வந்து ரசிகர் மன்றம் வச்சுட்டு இன்றைக்கி அவங்க இருக்கிறாங்களோ அதே போல் இந்த ரசிகர் மன்றம் இவங்களும் ஒன்றும் தெரியாது. அதனால தெர்மாகோல்லாம் போட்டு சாதனை பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க. அதனால் அதெல்லாம் விட்டுருவோம். திமுக வேறு அதிமுக வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான். ராஜீவ்காந்தி வேறு கல்யாண சுந்தரம் வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான். ஆனால் எங்கள் அண்ணன் சீமான் இருக்கார் பாருங்கள், இது வரைக்கும் இந்த மண்ணில் அவனை மாதிரி ஒருத்தன் நீங்கள் பார்த்ததில்ல, அவனை மாதிரி சமரசம் இல்லாமல் ஒருத்தன் இன்னவனை பார்த்ததில்ல. ஆனால் அண்ணன் சீமான் அவர்களுக்கு எவமெல்லாம் வந்து துரோகம் பண்ணுவானோ அவனே அப்படியே தோளில் போட்டு அப்படி தாளாட்டுறதில்ல. எங்கள் அண்ணன் சீமான் அளவுக்கு உலகத்தில் நான் எவனையும் பார்த்ததே இல்லை. ஆனால் அந்த உள்ளத்துக்கு வந்து துரோகம் பண்ணுறீங்க பாருங்கள். இன்றைக்கி தான் சொல்கிறேன். பல நாள் நான் சொல்லியிருக்கேன், கல்யாண சுதந்திரத்தை வந்து நீக்கின வந்து ரொம்ப தப்பான வேலையெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், மிக சரியான வேலையை வந்து செஞ்சுருக்கிறாங்க. அண்ணன் செய்கிறாரோ இல்லையோ, மாவீரர்கள் மூச்சு காற்று இது போல் வந்து இருக்கிற பல பேரின் முகத்தெரியை வந்து நீ கிழிச்சிக்கிட்டு இருக்கு. 2026க்கு அப்புறம் முழுமையாக கட்சி வந்து மிக சிறப்பான ஒரு இடத்துக்கு வரும். 2026லேயே நம்ம கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வர அளவுக்கு இங்கே பார்த்துட்டு இருக்க மக்கள் முழுமையாக வந்து வாக்கு செலுத்தி விவசாய சின்னத்துக்கு முழுமையான அதான் அதிகப்படியான வாக்கு செலுத்தி அண்ணன் சீமான் வந்து முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு உண்டான அத்தனை வேலைகளையும் செய்யுங்க. நானும் செய்கிறேன், நீங்களும் செய்யுங்க. இவங்களோட முகத்திரையை வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம கிழிக்க வேண்டிய வேலை இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம தேர்தல் வேலை இருக்கிறதுனால அந்த வேலையை பார்ப்போம். அடுத்ததுக்கு வருவோம். அப்போ தான் வந்து ஒன்று ஒன்றா வரும். இன்னமும் வருவாங்க. இப்படி வந்து பொம்பளை வந்தாங்களே, இப்போல்லாம் இவங்களே பொம்பளையை மாறி வருவாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் முறியடிக்கணும்னா ஒரே வழி, நமக்கு ஆட்சி அதிகாரம் மட்டும்தான். நமக்கான மக்கள் நமக்கு வந்து முழுமையாக நம்பி இருக்கிறாங்க. எல்லாரும் நீங்கள் நம்பி நில்லுங்க. உறுதியாக நம்ம வெல்வோம். இந்த தூசுகள்லாம் விரட்டுவோம். நன்றி, வணக்கம்.